நாங்க எல்லாரும் சேர்ந்து கடவுள்களோட ஒரு ஜாலியான விளையாட்டு போட்டிய பார்க்க போகிறோம். எங்க தெரியுமா? நம்ம எல்லாரோட ஃபேவரட் இடமான கைலாயத்துல. அங்க சிவபெருமான், பார்வதி அம்மா, நம்ம குட்டி தம்பி விநாயகர், அப்புறம் நம்ம அழகான முருகன் எல்லாரும் சேர்ந்து விளையாட போறாங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் கைலாயத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ பார்வதி அம்மா சொன்னாங்க, உடனே எல்லாரும் ஆகா நல்ல ஐடியாவா இருக்கே என்று சந்தோஷமா சொன்னாங்க. முதல்ல என்ன விளையாட்டு தெரியுமா? யார் முதல்ல இந்த மலையை சுத்தி வராங்கன்னு ஒரு போட்டி. விநாயகருடனே தன்னோட பெரிய தொப்பையை தடவிட்டு யோசித்த வண்ணம் இருந்தார். முருகன் தன்னோட மயில் மேல தாவி ஏறுவதற்காக சென்றார். ஆனால் விநாயகர் என்ன செய்தாரு தெரியுமா? தன்னோட அம்மா அப்பாவான சிவனையும் பார்வதியையும் ஒரு தடவை சுத்தி வந்தாரு. அப்ப பார்வதி அம்மா கேட்டாங்க, அதுக்கு விநாயகர் சொன்னாரு, இதை கேட்டதும் சிவன் பார்வதி 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருந்தது. அடுத்ததா முருகன் வேகமாக தன்னோட மயில பறந்து மலையை சுத்தி வந்து ரொம்ப பெருமையா நின்னாரு. ஓ, பார்வதி அம்மா முருகனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க, அதுக்கு முருகன், அம்மா என் மயில் ரொம்ப ஃபாஸ்டா பறக்குது, அதனாலதான் நான் சீக்கிரமா வந்துட்டேன். பின்னர் சிவன், சரி சரி, 2 பேருமே ரொம்ப அழகா விளையாடினீங்க. ஆனா இந்த விளையாட்டுல எல்லாரும் வெளிச்சமாக இருக்கார். உடனே விநாயகரும் முருகனும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சாங்க. பார்வதி அம்மாவும் சிவனும் அவங்க 2 பேரையும் ரொம்ப பாசமா பார்த்தாங்க. குட்டீஸ், இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்மளோட புத்திசாலித்தனத்தையும் வேகத்தையும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா விளையாடணும். அப்படித்தானே?